வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடின உழைப்போட முன்னேற வேண்டிய நேரம் இது. இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரன் ஒன்றா இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம் இது. உங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம் மலரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்க போகுது. சனி பகவான் உங்களோட 7ஆவது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்களோட ஃபேமிலி பார்ட்னர் அவங்களோட கொள்கையில் அவங்களோட பேஷனில் உறுதியாக இருப்பாங்க. மேலும் அவங்களோட கருத்தை உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்துவாங்க. இதனால் உங்களுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. அதனால் தேவையில்லாமல் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் பேசுகிறத நீங்கள் கட்டுப்படுத்துங்க. இதனால் குடும்ப சூழ்நிலை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் செவ்வாய் பகவான் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஸ்கில்ஸ் மூலிமா உங்களோட வேலையில் நீங்கள் திறமையான செயல்பாடுகளை கொண்டு வருவீங்க. உங்களோட திட்டங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இது பல்வேறு சாதனைகளை ஏற்படுத்தும். உங்களோட மேலதிகாரியோட தொடர்ச்சியான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் மற்றும் புதன் பகவான் 2 பேருமே 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் தொழிலில் ஒரு பக்குவத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேதர் பண்ணலாம். இதன் மூலிமா நீங்கள் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் சூரிய பகவான் மற்றும் 8ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். பண பற்றாக்குறையால் முக்கியமான திட்டங்களை நிறுத்துகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதன் மூலயமா உங்கள் செலவுகள் குறைய வாய்ப்பு இருக்குது. ராசி அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வக்ர சனி பகவானோட பார்வை பெறுறதுனால ஹெல்த்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண் பிரச்சனை, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும். உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும் போது நீங்கள் பிறந்தீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், மர்ஜ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் பர்த் சார்ட்டில் யோகா தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா, இல்லை நியூட்ரலாக இருக்கா, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். வாழ்த்துக்கள்.